தான் ஜோதிகாவின் தீவிர ரசிகை என்றும் அவரை பார்த்துதான் நடிகையானதாகவும் தெரிவித்துள்ளார் நடிகை நந்திதா. அட்டகத்தி படம் மூலம் தமிழில் நாயகியாக அறிமுகமானவர் நந்திதா. அதனைத் தொடர்ந்து எதிர்நீச்சல், இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, முண்டாசுப்பட்டி போன்ற படங்களில் நடித்து திறமையான நடிகை என பெயர் எடுத்துள்ளார் நந்திதா. இந்நிலையில் ராதா மோகன் இயக்கத்தில் கருணாகரன் ஜோடியாக நந்திதா நடித்துள்ள உப்பு கருவாடு பட டீசர் சமீபத்தில் வெளியிடப்பட்டது. இதனை நடிகை ஜோதிகா இணையதளம் மூலமாக வெளியிட்டார். இது தொடர்பாக நந்திதா கூறுகையில், நான் ஜோதிகாவின் தீவிர ரசிகை. அவரை பார்த்துதான் நானும் நடிகையானேன். ஜோதிகா எனது படத்தின் ட்ரெய்லரை வெளியிட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், ட்ரெய்லர் வெளியீட்டு நிகழ்ச்சியில் அவரை சந்தித்த போது பரபரப்பாய் இருந்தேன் என்றும், ஜோதிகா எங்களை வரவேற்ற விதமும் பேசிய விதமும் என்னை வியப்பில் ஆழ்த்தியதும் என்றும் கூறியுள்ளார் நந்திதா. என்னை பற்றியும் எனது படங்களை பற்றியும் பாராட்டி பேசியதை என்னால் மறக்கவே முடியாது. குறிப்பாக உப்பு கருவாடு படத்தை மிகவும் பாராட்டினார். அபியும் நானும் மொழி படங்களில் இருந்த முதன்மை பெண் கதாபாத்திரங்களை யாரும் மறக்க முடியாது. அத்தகைய கதாபாத்திரங்களை உருவாக்கிய இயக்குனர் ராதா மோகனின் உப்பு கருவாடு படத்தில் பணிபுரியும் வாய்ப்பை தவறவிடக்கூடாது என்ற உணர்வோடு இந்த படத்தில் நடித்திருக்கிறேன் என மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். இப்படம் தவிர நந்திதா தற்போது இடம் பொருள் ஏவல், புலி ஆகிய படங்களிலும் நடித்துக் கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. உப்பு கருவாடு படம் குறித்து நடிகை ஜோதிகா பேசுகையில், ராதா மோகனுக்கு மொழி போல் உப்பு கருவாடு படமும் முக்கிய படமாக அமையும். இந்த படத்தில் நந்திதா நடித்திருக்கும் கதாபாத்திரம் எந்த காலகட்டத்திலும் எல்லா கதாநாயகிகளுக்கும் கிடைப்பதில்லை என்றார் நடிகை ஜோதிகா.